ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ 11th இங்கிலீஷில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ கொஷின் நம்பர் 41லேருந்து 58 வரைக்கும் என்னென்ன கேட்பாங்க, ஒரு மாடல் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 மார்க் வந்து உங்களுக்கு 7 கேட்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 மார்க்லேருந்து 35 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். 41 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் வந்து கேட்பாங்க. ப்ரோஸோட பேராகிராஃப் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் வந்து த குயின் ஆஃப் பாக்ஸிங். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து தேர்ட் ஒன் வந்து டைட் கார்னர். ஸோ இந்த ப்ரோஸோட பேராகிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களால் இது படிக்க முடியல அப்படின்னா ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்டு. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 42 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயம் பேராகிராஃப் வந்து கேட்பாங்க. 41 கொஷினில் வந்து உங்களுக்கு ப்ரோஸோட பேராகிராஃப் கேட்பாங்க. இதே அடுத்து வந்து 42 கொஷினில் வந்து உங்களுக்கு போயம் பேராகிராஃப் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் பேராகிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் ஒன் கன்ஃபெஷன் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்டு ஒன் த ஹாலோ க்ரவுன். ஸோ இந்த போயம் பேராகிராஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 43ல் வந்து உங்களுக்கு உங்களோட கொஷின் பேப்பரில் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து உங்களுக்கு பேராகிராஃப் வந்து கேட்பாங்க. ஸோ எந்தெந்த சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து த சிங்கிங் லெசன். ஸோ இதோட பேராகிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து த நெவர் நெஸ்ட்டு. ஸோ இந்த 3 பேராகிராஃப் வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட கொஷின் பேப்பரில் 44 கொஷினில் வந்து உங்களுக்கு சம்மரைசிங் ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க. ஸோ சம்மரியோட டைட்டிலுக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ரஃப் டிராஃப்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்து பேராகிராஃப்ட்டு நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் வந்து அதில் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 கொஷினில் லெட்டர் ரைட்டிங் வரும். ஸோ இன்ஃபார்மல் லெட்டரு, ஃபார்மல் லெட்டரு, கம்ப்ளைண்ட் லெட்டரு, அதுக்கடுத்து ரெஸ்யூம் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ஜாப் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் வந்து கொடுத்துருப்பாங்க லெட்டர் ரைட்டிங். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபார்ம் வந்து வரும். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 46ல் ஜென்ரல் பேராகிராஃப் வந்து கேட்பாங்க. ஸோ எதுலேருந்து அப்படின்னா ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ரெயின் வாட்டர் பற்றின ஒரு பேராகிராஃப், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேல்யூ ஆஃப் டிசிப்ளின். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெமரபிள் ஜேர்னி. ஸோ நீங்கள் எங்கேயாவது சுற்றுலாத்தலங்களுக்கு போய்ட்டு வந்ததை வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட்டு. ஸோ டயட்டை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து இது கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு குட் ஹெல்த், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த். ஸோ இதை பற்றின ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கேட்கலாம். பப்ளிக் கொஷின் பேப்பரில் இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ 41 கொஷின்லேருந்து 46 கொஷின் வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41ல் வந்து உங்களுக்கு ப்ரோஸ் பேராகிராஃபு, 42ல் வந்து போயம் பேராகிராஃப் கேட்பாங்க, 43ல் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் கேட்பாங்க, 44ல் சம்மரைசிங் கேட்பாங்க, 45ல் லெட்டர் ரைட்டிங் வந்து கேட்பாங்க. ஸோ 46ல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேராகிராஃப் வந்து பார்த்துக்கோங்க.